படலாம் வெங்காயம் பாடும்போது எனக்கு வீங்கான்ல போய் மண்டே ஆட்டி ஆடி கிழிச்சு போட ஆட்ட போக அவன்கிட்ட போ இஷ்டப்படுத்த வேண்டிய ஆடி கிழிக்கிற டான்ஸ்கார பிளேட் என்ன தெரியும்னு பேசுற உனக்கு என்ன தெரியும்னு பேசுற உனக்கு என்ன தெரியும் பசு காசு இல்லாம உங்களை கதவல் தட்டு போட விட்டுருவேன் உன்னைய ஒழுக்கமா இருக்கு எல்லாம் தெரியுமா எல்லாமே தெரியுமா அனைத்தும் கற்றவன் நான் அவரது காரியா வெட்டி முக்கரோட தெரியாம அங்கிட்டு திரும்பி எளியர் வத்திக்கு போனேன் பேப்ப அவமானம் பாரு அவமானப்பட்டு அவன் தூக்குள்ள தொங்கணும்னு போய்தான் முருங்கை மரத்தை ஒடிச்சவன் மரம் தெரியாம கடந்த காலம் நிகழ்காலம் எதிர்காலம் முக்காலத்தையும் உணர்ந்தவன் நான். எனக்கு ஒரு கை முத்து போட்டு பாருங்க. என்னதுக்கு? இப்போ கடந்த காலம் நிகழ்காலம் எல்லாம் தெரிஞ்சது எனக்கு. எல்லாம் தெரியும். கடந்த காலம் உங்களுக்கும் தெரியும் எனக்கும் தெரியும். நிகழ்காலம் இப்போ நடந்துட்டு இருக்கிறது உங்களுக்கும் தெரியும் எனக்கும் தெரியும். சரி. எதிர்காலம் எனக்கு மட்டும்தான் தெரியும். ஆமா உங்களுக்கு தெரியாது. அப்புறம் நாடகத்துக்கு வர்ற கைதட்டலாம் இதெல்லாம் வந்து சொல்றதுக்குன்னா எதை பேசினாலும் கேட்ட போடுறானையா. கேட்ட போடல வெல்டிங் வச்சு டே கிடையாது அனைத்தும் இன்னைக்கு சண்டே. இங்க வாங்க அப்படி போடுறா ஒரு தாயம் வாடா செந்தில் அதெல்லாம் உன் ஊர் வையா ஊரி பொன்னமராதி பக்கம் வச்சுக்கிறேன்னு இது சும்மா கிடையாது பூரா மூட்டம் போடுற இடம். எப்படி கனி பெருசா சொல்லலாம். அவங்க மூட்டை போடுறது அவங்க வேலை பார்க்கறது அவங்க மூட்டம் போடுறது அவங்க. நீ என்ன பண்ற? நான் தாய கறி ஏத்துருவேன். எதுல லோடுமேன் வீரு அண்ணே ஆமண்ணேன்னு சொல்லு. கறி மூட்டத்துக்கு பக்கத்துல வேடிக்கை பார்த்துருக்க மாட்டேன். நான் எல்லா வேலையும் பார்த்தேன். ஏதோ அந்த பவுடர் போட்டு இப்போ என்னால் படாம இருக்கேன். விறகு வெட்டுறது கறி வேலையெல்லாம் என்கிட்ட சொல்லாத நீ. நான் ஊர்ல இரு இப்ப மாட்டிக்கிட்டே எல்லாரும். நான் ஊர்ல செம்பரியாடு மேய்ச்சவன் எம்கேஆர் பாப்பணும். நீ ஊர்ல விறகு வெட்டி மூட்டம் போட்டவே நாரதரு. ஆமா அவன் பூ கட்டினவே பெட்டி மிருதங்காரன் ஓடுற பஸ்ஸில் வெள்ளரி பிஞ்சு விட்டு ஆல்ரவுண்டு சாம்பிராணி ஓட்டாள் தாளன் நீலகண்டே ஏடிஎம்ல செக்யூரிட்டியா இருந்தவன். எப்படியெல்லாம் மருதமணி பூத்தோட்டத்தில் பூ பறக்கணவன். ராஜபாட்டுக்காரரு ராஜபாட்டு வந்து ரயில்வேல வேலை ஆக்குற ஆளு. சத்தியமா ரயில்வேல சிறிவாட்டு வந்து கூட வென்றவன் போல. கூட வென்றவன் போல. அந்த டான்ஸா வந்தவ யாரு தெரியுமா? அவளை தெரியாதுல. தெரியாது. பஞ்சு முள்ள ஸ்பின்னிங்ல வேலை பார்த்தவ. கெடுத்த அத்தனை ஒரு மானத்தை கெடுத்துறாயா. என் மேனேஜர் நரேன். உங்க மேனேஜர் நரேன் என்ன தெரியுமா? என்னது? என்ன அந்த ஆள் எதுல இருந்து எதுல? அவர் தான் இருக்கிறதுலே உயர்ந்த மனிதர். மூலப்போத்திரம் மாத்திரை வைத்தவன். இருக்கட்டும் ஒரு மருத்துவருங்க. அவர் ஒரு மருத்துவர். பல பேர் வியாதியை தீர்த்தவர். எல்லா தொழிலுமே புனிதமானது. நான் பெருமையா சொல்றேன். நீ விறகோட்டல் என்ற நீ மூட்டை மொழி சத்தியம் பண்ணு. உண்மையாக சத்தியமாக நான் ஆடு மேய்ச்சி வந்தேன். சத்தியமாக உண்மையாக நடந்தது. எல்லாத்துக்கும் உண்மை தெரிஞ்சுச்சாப்பா? எந்த தொழிலும் நல்லது குறைவானது இல்ல. தங்கப்பாண்டி ஓம் காடு கனி வந்து ஊர்ல சீடி வைத்தவன். அவன் அங்கிட்ட பின்னாடி இருக்க அசிஸ்டன்ட் என்னுடைய சிசியம். நீ இந்த ஊர்க்கார எல்லாரும் மானத்தையும் எடுத்துட்டு போயிடாம வேலையை பாரு. நீ இல்ல கதைக்கு வருவான். விஷயம் தெரியணும். மண்ணால் ஆனது எம்சாண்ட். சரி பீசாண்ட் என்ன இவன் ஏட்டி இப்படியா பேசுறாயா? சரி இவ்வளவு பேசுறீங்கல்ல. எம்சாண்டு பூசுறதுக்கு நல்லா இருக்குமா பீசாண்டு பூசுறதுக்கு நல்லா இருக்குமா? பூரா இங்க நிமிந்தாலும் கொத்தனார் அதிகம். கம்பி வளைஞ்சிரும் மட்டை பிரிஞ்சிரும். கொத்தனார்கிட்ட கேட்கிற வேலையா எனக்கு கேட்பான் பேசுவான். பீஸ் போட வந்திருக்காரு. இடம் தெரியாம இடம் பட்டு பிடிச்சா என்ன ஆடுறது? படாத இடத்துல பட்டுச்சுன்னா என்ன பண்றதுன்னு பிள்ளை காய்க்கிற மரம் என்ன காயா? எங்க அண்ணன் தாங்க. ஏன் நான் கூட ஒரு சில விஷயம் தெரியாது. அவர் எல்லாத்தையும் தெரிஞ்சதுனாலதான் அவருக்கு புறைய ஏறிக்கிட்டே இருக்கு. எல்லாமே தெரியும். கை நிட்டாதீங்க. அப்படியா? வணக்கம் தல. வணக்கம் வணக்கம் சொல்லணுமா? நீங்க சொன்னா நானும் சொல்லணுமா? இவ்வளவு பெரிய திமிரு பிடிச்சவனா இருக்கேன். எல்லாமே நம்ம ஆண்டவர் கேள்வி கேட்டுக்கணுக்காரு. கேள்வி கேட்டா சொல்லு. ஏன்னா சடக்குன்னு கோழி கழுத்து தெரிவிட்டு போயிட்டேன். லூசு பயமே எல்லாம் தெரியுங்கிற. மண்ணால் ஆனது மகாபாரதம். ஆமா. பெண்ணால் ஆனது ராமாயணம். 5 வயசுல அண்ணன் தம்பி, 10 வயசுல பங்காளி. மரஞ்செடியோடுகளுக்கு இதான் யாருக்கும் தெரியாத பேசுங்க. இதெல்லாம் யாருக்கு தெரியாது? 5 வயசுல அண்ணன் தம்பி, 10 வயசுல பங்காளின்றது எல்லா பேரும் சின்ன பிள்ளை கூட கூப்பிட்டு கேட்டா கூட தெரியும். ஏதாவது தெரியாத பேசுங்கடா. பேசுடா. செந்தில் முருகா, செந்தில் குமரா
பேர் சொல்ற அளவுக்கு பெரிய ஆளா நீ? யார் வேற? பேருக்கு செந்தில் முருகன். செந்தில் குமரன். ஏன் சொன்னீங்க? அது எங்க குலசாமி. உன்கிட்ட பேச முடியாது, நீ போ முதல்ல. நீ ஒன்று செந்தில் குமரன் நீ ஏன் பகர்னீங்க? பேர் சொல்ற அளவுக்கு நீ பெரிய ஆளா? உங்க பேர் செந்தில் குமரனா? உங்க பேர் செந்தில் குமரனா? இரச அடிக்காம செந்தில் குமரன் யாரு? எங்க குலசாமி. அத கூப்பிடுறதுக்கு உங்களுக்கு என்ன? உங்க பேர் என்ன? நனைஞ்சிரும். ஒரு பேச்சுக்கு ஒரு விரல் நினை. உடனே ஒன்னும் அசைச்சுக்க முடியாது. சரிங்க. மரஞ்செடி கொடிகளுக்கு ஒரு அறிவு. ஏன்னா தண்ணி வாச்ச வந்தாலும் என்னப்பா? ஏய் என்னதான்டா நீங்க ஒரு அறிவு. கேட்டாருன்னா புழு பூச்சிகளுக்கு 2. ஏய் 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 2 அறிவு. நீர் வாழ்வனவுக்கு 3. பறவை இனத்திற்கு 4. விலங்கினத்திற்கு 5. மனுஷனுக்கு 6. உண்மை போன்ற முனிவருக்கு 7ஆம் அறிவு. இறைவனுக்கு 8வது அறிவு. அருமை. இப்படி பேசணும்யா. நான் என்ன கேட்டாலும் சொல்லுவேல. நீங்க கேட்ட கேள்விக்கெல்லாம் பதில் சொல்லிட்டியா? போறோம் போங்க. என்ன கேட்டா காரியம் போய் வாங்கிட்டு வந்து கொடுத்துருவேன். ஏய் நான் கேட்கறதுக்கு மட்டும் என்ன பத்ரு? நீ கேள்வியில நான் கேட்கல. நான் சொல்றத திருப்பி சொல்லுங்க, அது மட்டும் போதும். ஏய் ஏய் வே வம்ப அரை வாங்க போறான்டோ. அரை வேணாமுங்க. 1.5 கிலோ போடுங்க பெரிய. இது கோவற மாதிரியே பண்றேன். நீ கேட்கறதுக்கு பதில் சொன்ன, அவனை விடுங்க. நான் சொல்றத திருப்பி சொன்னா போதும். கசட தவிர வள்ளினம். அதுக்கு அவன் நாட்டுக்கு நின்றுவேன். அதெல்லாம் சொல்ல முடியாது. ஏன் மொட்டை நாக்குங்க அவனை. நீங்க சொல்லுங்க. ஏன் கசட தவிர உன்ன மாதிரி மான கட்டது தானே சொல்லுவியா? ஒரு ஆளு சொல்றத திருப்பி சொல்லணுமா? இல்ல சொல்லணுமா? அப்ப சொல்றத நீங்க சொல்ல மாட்டீங்க. அசிங்கம் நமக்கு. சொல்றத சொல்ல தெரியாது உனக்கு. அப்ப கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்ல தெரியுமா? சொல்லிரு. சொல்லிரு. அசிங்கம் நினைச்சா சொல்லிருனா? அசிங்கம் நினைக்கல. டேய் கசட தவிர வள்ளினம். வள்ளினம். எங்கன நம்மன எங்கன நம்மன இடையனம். டேய் டேய் எங்கன நம்மன மெல்லினம். மெல்லினம். சொல்லு எவ்வளவு வரலன்னு சொல்றா. நீ சொல்ற மொட்டை நாக்கு போல. யாரால வளல எவ்வளவு வரல? டேய் 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 நான் 1 லட்சம் தரேன். இதை மட்டும் சொல்லிரு. இந்த ஐயனார் மேல சத்தியமா தரேன். 1 லட்சம் வாங்க. 1 லட்சத்தை காமி. டேய் காமிக்க முடியாது. நீ காமி. பந்தயா சத்தியம் பண்ணி சத்தியம் பண்ணிட்டேன். சத்தியம் பண்ணி அப்புறம் போயிரு. அம்மாட்டு வண்டி எடுத்து போயிடா. ஆட்டோ ஆகுது. சரி ரொம்ப வேணாங்க. தங்கப்பாண்டி ஒரு 1000 ரூபா. அக்கௌண்ட்ல ஓட்டு. அங்க இருக்கு. ஏய் கூகுள் பே நம்பர் சொல்லு. அதுதான் நான் மாட்டேன்றேன். கூகுள் பேல 10 லட்சம் ரூபா வச்சிருப்ப. நீ ஏத்தி விட முடியுமா? சொல்ற 1000 ரூபா கொடுப்போம்டா. அதுக்கு டேய் டேய் என்ன டவுன் பெட்ரோல் போட காசு இல்லாம தான். டேய் பெட்ரோல் போட காசு இல்லாம நீ டேய் 1000 ரூபா வாங்க. இப்படி கட்டையை உனக்கு தர்றேன், வீணையை உனக்கு தர்றேன். இந்த கட்டையை வச்சு நான் வெள்ளாட்ட குட்டி காய அடிக்கிறேன். ஏய் நீ சம்சாரி மயந்தானடா. எவனாவது ஆட்டுக்குட்டி எப்படி அடிப்பானாடா? டேய் அவன் சொல்ற ஒரு கிணப்ப அவனுக்கு நீ விளக்க வேற சொல்லியிருக்க. இப்படி எப்படி அடிச்சு காமிக்குதுன்று. டேய் எதுல எப்படி அது சம்சாரி காயடிக்க தெரியாம சம்சாரியோடைய பரம்பரை வந்து அசிங்கப்படுத்திடா அழகு மைனே. போடா காய நீ குடிவே. டேய் காய அடிக்க தெரியாம போய் இருப்பா. பண்ணி கூட வரையா அவனே கூட அடிச்சு விடுறேன். சரவணா வரையா? பெரிய ஆள்னா பெரிய காயா இருக்கும். கொண்டா நசுக்கி விடுறேன். எப்படி காய ஐயா குடியா நாடகம் இல்லாத அன்னைக்கு நான் என்ன வேலை வைக்கிறேன்? ஆட்டுக்குட்டி காய அடிக்கிறது. அப்படியா? நெறி வரல பல்ல வந்து கடிச்சு விட்டுருவேன். சரி வாங்க. நல்ல விஷயமா பேசுறிய, சிறப்பா பேசுறிய. எந்த இடத்துக்கு ஒரு சிறப்பு சேர்க்கணும் அப்படிங்கிறத. புலோகத்தில் வாழக்கூடிய ஒவ்வொரு மக்களுக்கும் ஒரு பெருமை இருக்கு. அதே புலோகத்தில் வாழ்ந்தார்கள் சத்தியவான் சாவித்திரி. அப்பேற்பட்ட எனக்கு தெரியும் சாவித்திரி இருக்காங்களா? செத்து போனாங்களா? அவன் இனிமேல் சத்தியவான் மனைவி சாவித்திரி ஒரே ஒரு சத்தியம் பண்ணனா. என்ன என்ன கேள்வியை கேட்க முடியா? கேள்வியை கேட்க விட. அதுக்கு முன்னாடி நீ பதில் சொல்லு. கேள்வி வேற வாயை திறக்க விட மாட்டேங்கிறா. எதை திறந்தாலுமே வந்துறிய உள்ள. அவன் செமினி கணேசன் மனைவி யாரு இருக்க? கண்டாலுமே ராஜாவட்ட விடுண்டு படுத்து தூங்குறத பாடுறான். இந்த கருத்து கண்டாலுமே ராஜாவட்ட விடுன்னு சொல்லிவிட்டு உனக்கு நுழைஞ்சிட்டாங்க. நீட்டுக்கு வந்து படுக்க முடியாம நீ காயாட்டி நாளைக்கு வா. காயாட்டி டீ சாப்பிட. டீ அப்படியே கிளாஸோட தட்டி விட்டு அப்பதான் இது தேவைப்படும். கேள்வி சரிங்க. சத்தியவான் சாவித்திரி 2 தம்பதியர்கள் அந்த பூமியிலே வாழ்ந்தார்கள்.
தீர்க்க சுமங்கோலி பவ அப்படின்னு ஆசீர்வாதத்தை கொடுத்து மறு ஆண்டு அவனுடைய சத்தியமான உயிர் பிரிய கடவாய் அப்படின்னு பிரியிற ஒரு தருணம் இருந்தது விதி. அங்கிருந்து இருவரும் ஒரு இடத்துல இருக்கும் பொழுது யமன் உயிரை எடுக்க தருணம் வந்தது. இங்கிருந்து யமபெருமான் இங்க வந்து சத்தியமான உயிரை மீட்டு எடுத்தார். அப்படி எடுக்கும் பொழுது அவர் வீசிய கயிறோட பெயர் என்ன அப்படிங்கிற விஷயத்தை தெரியுமா கேள்வி பதில் அவனுக்கு தெரியுமே, அவன் படிச்ச பிள்ளை. சொல்லுங்க. சத்தியவான் மனைவி சாவித்திரி. சத்தியவான் சத்தியவான் சொல்லிட்டாரு. சத்தியவான் மனைவி சாவித்திரின்னு சொல்லிட்டாரு. அப்புறம் என்ன நீ திரும்ப புறா அப்படியோ அது ஒன்று கேள்வி பதில் தெரிஞ்ச. சாவித்திரி என்பவள் பத்தினி. ஏழை ஏழை அது எல்லாத்தையும் தெரியும்டா. எனக்கு தெரிஞ்சா நீ சொல்லுனே. நான் சொல்லும் போது மட்டும் கேட்டு அடுத்து நான் மேடையில் நான் அசந்துட்டேன் வந்து சொல்லு. சத்தியவான் சாவித்திரி பவித்ரா ஆறுமுகம். அவங்க யாரா? அப்ப நீ சொல்லு. சத்தியவான் சாவித்திரி பவித்ரா ஆறுமுகம் யாரு? என்னன்னு சொல்றான்னு பாப்பா. சத்தியவான் சாவித்திரி. சத்தியவான் டெத் இறந்து விட்டார். ஐயோ எனக்கு அப்படி பொறு. அப்ப சாவித்திரி 100 நாள் வேலைக்கு போறா. அன்னைக்கு எந்த 100 மேலோகத்துல நடந்ததாண்டா இன்னைக்கு பூலோகத்துல ஒவ்வொரு துறையா ஒவ்வொரு வேலையா மக்கள் செய்து கொண்டிருக்க. கைதட்டலாம் தங்கப்பாண்டி. அந்த அப்ப தட்டாரு. அன்றைய காலத்திலே மனிதனுடைய எலும்பு கூடை போட்டவர் சிவபெருமான். அதனாலதான் மக்களுக்காக கொடுத்தார் சிவபெருமான் தங்க தட்டை. புலித்தோல் ஏந்திய உடையை சிவபெருமான் ஏத்துக்கொண்டார். மனிதனுக்கு பட்டாடா கொடுத்தார். உனக்கு தெரியுமாடா? கிண்ணி கோழி மண்டை எலும்பு கூட ஒரு காலத்திலே சீம கருவலை விதத்தாராடா காமராசர். அதனாலதான்டா இன்னைக்கு நம்ம மாவட்டம் பூரா 10 குடும்பம் இதை வச்சு பொழைக்குது. அது உண்மைதான். நான் கேட்ட கேள்விக்கு சீம கரும்புக்கு சம்பந்தம் இல்லையானே. காமராஜரு வாழணும் மக்கள் அப்படிங்கிறக்காண்டி சீமக்கருவை எறிஞ்சாரு. சரி, இவன் ஏதோ மழை எப்படி பெய்கிறது? மேல இருக்கிறது வருட பகவான். வருட பகவான் என்பவன் ஆண். ஆணுடைய நீர்ப்பாசனம் பாசுவதற்காகத்தான் இரு மேலிருந்து தன்னுடைய நீர்களை விடுகிறான் வருட பகவான். கீழே இருப்பவள் பூமாதேவி ஏற்றுக்கொள்கிறார். அதனாலதான் இன்னைக்கு பெண்களை விட மழை பெஞ்சா கம்மையை திறந்து வாமடைய போட்டு பாய்ச்சுறது யாருன்னா மேல மழை கொடுத்தவன் ஆம்பளை, வாமடைய திறந்து பாய்ச்சுறேன் ஆம்பளடா. நான் கேட்ட கேள்விக்கு இதுக்கு ஏதாவது சம்பந்தம் இல்லையா? கை தட்டிலேனே. நான் என்ன கேட்ட அப்படி அந்த மனிதன் ஆம்பளை பாய்ச்சின தண்ணியில முத ஏற பூட்டி உழுததும் காளமாடு ஆம்பளை. சூப்பர். சத்தியவான் உயிரை மீட்டவள் சாவித்திரி. அது அப்புறமா உயிரை எடுத்த போது யமன் வீசிய கயிறின் பேர் என்ன? யமன் வருகிறார். சாவித்திரியிடம் சூப்பர் சிரசா சாவித்திரியிடம் யமதர்மன் சுவாமி அப்படி என்று வணங்குகிறார். சாவித்திரி தீர்க்க சுமங்கலி பவன். அப்பத்தான் பிடித்து கொண்டாள். தீர்க்க சுமங்கலி பவன் என்று எனக்கு அருள் கொடுத்தீர்களே, வரம் தந்தீர்களே, என்னுடைய கணவன் இறந்து கிடக்கிறான். அப்படித்தான் மீட்டாள் சாவித்திரி சத்தியவானை. அப்ப வீசுற கயிர் என்ன கயிர்? அந்த கயிறு நார்ல விண்ணதா லைலான்ல விண்ணதா? எப்படி தங்க? யாரு எங்க அப்பு ஒரு ஆள் போதும். அவரை தூக்குங்கடா, அந்த தங்கத்தை தூக்குங்கடா, நடத்து கொண்டு போகும்டா. என் சிங்கம் ஒரு ஆள் போதும்டா. கைதட்டுது இந்த எங்க அப்பேன். அவர் 100 ரூபா கொடுத்து கூப்பிட்டு வந்திருக்காரு. என் தெய்வம் உண்மைக்கு கைதட்டுது என் தெய்வம். சரிதானப்பு? உன் பிள்ளை எப்படி? அவர் 100 நாள் மேலோகத்துல பார்த்தது அவர் போய் பார்த்தாரு. முத தேரை கண்டுபிடிங்க. நான் சொல்றேன் பாரு. முத தேரில் வடமுள்ள பிடித்து இழுத்தவன் இந்த தமிழன். வடம் முடிச்சு தேலை முப்பாட்டை இழுத்தேன். அதனாலதான் ரயில் தண்டவளத்தை கண்டுபிடிச்சாங்க. அவ்வளவுதான்.
இந்த வண்டியை தள்ளி வர்றதுக்குள்ள பெரும்பாடா இருக்கு. தலை மேடு ஏற மாட்டேங்குது. நீங்களும் பள்ளிக்கூடம் போனீங்களா போல? ரயில கண்டுபிடிச்சது எதுல இருந்து கண்டுபிடிச்சா? தேருக்கு வடம் முடிச்சு இழுத்ததுனால தேரு வடம் முடிச்சு இழுத்ததுனால தண்டவாளம் வந்துச்சுன்னா அது கைதட்டு. நீ சொல்றதுக்கு ஏழை அவனை ஒரு அரை அறவே என்னுடைய சார்பா ஒரு அரை அறவே பேசுற பார்த்தா ஒரே ஒரு விஷயம், உயரமான மாடிகளே தன்னுடைய கைகால பொத்து காங்கிரட்டை குலைச்சு மேலே கொச்சக்கயிறை போட்டு இழுத்தானே இந்த பாமர தமிழன் காங்கிரட்டு போடுறதுக்காக 5வது மாடியில் ஏற்றுறதுனால தான்டா அன்றைக்கி லிஃப்ட்டை கண்டுபிடிச்சேன். நான் கேட்ட கேள்விக்கு தானே பதில். முத தண்ணியை இறைச்சேன் வராது. அம்மா தண்ணி உள்வாங்கினதுனால மேட்டில் ஏறாதுன்னு எறா மரத்தை பிடிச்சி இப்படி இறைச்சேன். அப்படி இறைச்சதுனால தான் அரிசி உடைக்கிற புடைய பொட்டியை கண்டுபிடிச்சான்டா ரைஸ் முல்ல. டேய் டேய் தெரியாம கேள்வியை கேட்டேன். நீங்க வாங்க, படிச்ச ஒரு மாதிரி இருக்கீங்க. பேசணும்னு எனக்கு வருத்தம் இல்ல. அவரும் பெரிய அந்த உருமா கொட்டிட்டு கைதாரு. இவங்க 2 ஒரு கேமரா காரைக்கு மரியாதையா தூக்கிட்டு போயிருங்க. முத அடிச்ச நெல்ல அப்பத்தா விட்டு சொலக எடுத்து அப்படி உசு உசுன்னு சொன்னதுனால தான் காத்தாடியை கண்டுபிடிச்சேன். எல்லாத்தையும் எடுயா கேக்குறது தலையெழுத்துறாதா கேட்கணும்னு. நீங்க எவ்வளவு வாங்குனீங்க காசு? உண்மையா தங்கா? ஏல இதெல்லாம் யாரு தெரியாது. ஐயோ நாராயணா நாராயணா. இது விளையாடுதுடா, இது விளையாடுதுடா. ஏன் கோயில்ல மாவு எல்லா பேரும் மாவு வாங்கலாம், மாவை ஒரு வீட்டில இருந்து எடுக்கலாம். ஆனால் இனிப்பை போட்டு பிசைஞ்ச மாவை மாவிளக்கு அப்படின்னு ஏன் எடுக்கிறாங்க? ஏன் அது மாவிளக்கு? பிணைஞ்ச சட்டியே விளக்கு, மாவு பிளஸ் விளக்கு மாவிளக்கு. வாங்க டேய் எப்படி தாங்க தாய் கை தட்டலாம்? உங்க ஊர்ல நான் பிரசிடன்ட்க்கு நிக்க போறேன். விரட்டி விட்டேன். துணியை உறிஞ்சிட்டு விடு, நெல்ல வைக்க ஆகும். அவர் கிறுக்கு பிடிச்சி போயிட்டாரு. நானே கிறுக்கு பிடிக்க தெரிஞ்சேன். சரி நம்ம கூட இருக்கிறதா பாடா போர். வேணாப்பா, நிப்பாட்டு. நான் ஓடுறதுக்கு தயாராக. போரை கண்டுபிடித்து இன்னைக்கு நீர் வளத்தை வெளியே வர செய்யறதுக்கு காரணம் முத எப்படி போரை கண்டுபிடிச்சாங்க தெரியுமா? மாடு தவற வச்சுதான்டா. இது நீளம் மாலை ஓட்டிட்டு இது கை தட்டிடாத. ஏண்டா அதென்ன இஞ்சிஞ்சா இந்த மைக்கை நீ சரியா பிடிச்சிக்க. அவனை விட அதை உள்ள. சாமி அவன் சொல்லி நம்ம போர் போட்டது உங்களுக்கு தெரியுமா சாமி? போர் போட்டது தெரியாம ஒரு கேள்வி உங்கள்கிட்ட கேட்டேன். இனிமே கேட்பீங்களா? கேட்காதீங்க. இது எதுக்கு அசிங்கம் போட்டு போகணும்? போர் போட்டதுக்கு மாடுதவருக்கு எங்க சாமி இருக்கு? ஒரே ஒரு வார்த்தை. இதெல்லாம் போடா. இது எப்படிதான்டா நீ இது என்னத்துக்கு எங்க இருந்துடா வருது? என்னடா எனக்கு வரலையாடா? எப்படி இதெல்லாம் பேசுற? எப்படி இது? இதுக்கு ஏன் டாட்டாஸ்னு பேர் வந்துச்சு? டாட்டா ஏன் அதுக்கு பேர் டாட்டா ஏசி? நீ தானே சொல்லுப்பா. அங்கேருந்து ஒரு ஆள் சீமக்கரை தூர்லேருந்து கேட்குறேன், ஏசி இருக்கா? அவன் அங்கேருந்து கண்ணாடி இறக்கி விட்டு டாட்டா ஏசி இல்லை, அதான் டாட்டாசி. அப்படி தாட்டு ஏன் சிங்கம் தலைவா நீங்க வாங்க, நம்ம 2 பேரும் பேசுவோம். பெரிய லாரிக்கு கண்டனர்ன்னு சொல்கிறேன். எவ்வளோ இதாக இருந்தாலும் நெருன்னு போகும். அதை நம்ம கண்டம் நெருன்னு போச்சு, கண்டனர். ஆனால் உண்மையை தாண்டா சொல்கிறேன். வெள்ளாகுளம் ஜனவனா அது உண்மையா இல்லையா? காசை வெட்டி போட்டு வந்தா நொண்டி முடிக்கி உண்மையா இல்லையா? பிடிப்பாங்க தானே குதிச்சே நானே இறங்கிக்கிறேன். கப்ளிங் ஓஸ் வாங்க, நல்ல விஷயம் என்ன? ஏன் ஏம்பல்னு பேர்? நான் கேட்கிறேன். நான் கேட்டதுக்கு அப்புறம் சொல்றேன். நான் கேட்கறதுக்கு அப்புறம் சொல்லு. ஏம்பல்னு பேர் கேட்டதுக்கு அப்புறம் சொல்லு. பொண்டாட்டி புருஷன் 2 பேர்.
அப்போ ஓம்பல்லு 2 பேர் பல்லு விழுந்துருச்சு. ஓம்பல்ல கட்டுவோம் ஏம்பல்ல கட்டுவோம். அதனால தான் அது பேர் ஏம்பல்லு ஓம்பல்லு ஏம்பல். ஏய் நான் கேட்குற கேள்விக்கு பதில் சொல்லுங்க. ஏய் இவ்வளோ வெங்காயமா பேசுறீங்களா நீங்கள்? இருங்க எவ்வளோ தான் பேசுறீங்கப்பா. எலிக்கு ஆண்டவைய வாழை படைச்சிருக்கேன். ஏ உண்மையான ஒரு எலி என்றால் என்ன? எலியிலே பல வகை உண்டு. பெருச்சாளி, அதுக்கு ஆரம்ப பேர் இந்த பாமரத்தில் வச்சது மண்ண பறிச்சா எலி. காலை போக்குறது பெருச்சாளி. கைதட்டலாம். மூஞ்சூர், ஏன் சுருன்னு ஓடும், அதே மூஞ்சூர். கப்ளிங்கா. வயக்காட்டு எலி, வேட்டையாடுவதில் கறிக்கு சிகந்தது வெள்ளலி. கைதட்டலாம். எலிக்கு ஆண்டவன் என்னென்னமோ படைச்சிருக்கலாம். கொம்ப படைச்சிருக்கலாம், யானை காதை படைச்சிருக்கலாம். அந்த எலி தூக்கிட்டு போக முடியாது. ஆண்டவன் டவன் டவன் டவன். எலிக்கு வாழ படைச்சானா வாழ்வாங்கு வாழக்கூடிய எலியே வா எலி வாழலி. ஊரை பத்தி லூசாக்காம போக மாட்டேனா? அவரை சொல்லல. அவரைக்காய் கத்திரிக்காய் தக்காளி எந்த காய் வச்சாலும் திண்டது நொக்காளி எலி. கைதட்டலாம். தன் அப்பா காரியாவட்டிலிருந்து தர்மாபுரத்துக்கு அப்பா தன் மகன் பள்ளிக்கூடம் போயிருக்கிறான். பள்ளிக்கூடம் விட்டு வருவான், தீமண்டத்துக்கு போட்டு அனத்துவான். அப்பா காரியாவட்டிலிருந்து தெலகுவதி டீ கடையிலே பருப்பு வடை 1, அப்பம் 1, எது தாப்புல காராச்சவு காக்குளம், ஆவல் ஆடு உருண்டை, கீரமுண்டை வாங்கிட்டு வர்றார். வாங்கிட்டு வந்து இங்கே தர்மாபுரத்திலே செரு பிஞ்சு அங்கே போய் போட்டு கொடுக்க மருதமணி செத்து போடா அங்கே போய் கப்ளிங்க சொல்கிறேன். அவன் எலிக்கு ஏன் ஆண்டவன் வாழை படைச்சான்னு சொல்கிறேன், நீங்கள் கற்றுக்கங்க அப்புகளா. அந்த எலி அவன் மயனுக்காக வாங்கிட்டு வந்த தீமண்டத்தை தின்றுட்டுருச்சு. மயன் வந்து பார்க்குறேன், திண்ட எலி திகுத்துக்குன்னு ஓடுது. ஓடனே பக்கத்திலே அழகமா வீட்டு பொந்து, செவத்து பொந்துரா முண்டை பொந்து, பொந்துக்குள்ளே நுழைந்தது அந்த எலி. அண்ணே நீ வந்து ஏதோ ஒரு இடத்துக்கு பொந்துக்குள்ளே எலி நுழைந்து விட்டது. மகன் தேடுகிறான். என் தீமண்டத்தை திண்ட இளிச்சாப்பை எலியை தேடுகிறான். ஆனால் அந்த எலி பொந்துக்குள்ள நுழைஞ்சது மாட்டிக்கிருச்சு. வாள் காட்டி கொடுத்துருச்சு. அப்பா வர்றாரு. ஆட்டை மேய்ச்சிட்டு வரும்போது அப்பா கத்திக்கும் கூட வரும்போது அப்பா காரியாவட்டிலேருந்து வாங்கிட்டு வந்த தீமட்டத்தை பாலா போன எலி திண்டு விட்டு பதுங்கி கிடக்கு, எங்கடா இருக்குன்னு கேட்குறாரு. எலி உடம்பு போயிடுச்சு, வாள் தெரியுதுப்பா வாப்பான்னு சொன்னோன்னா அப்பா 5 அடி நீளமுள்ள தரங்க தூக்கிட்டு வந்து சுடு தண்ணியை ஊற்றுறாரு பொந்துக்குள்ளே. எலி வருது, புதக்குன்னு ஊற்றுறாங்க. குளோஸ். அதுக்குத்தான் ஆண்டவன் தன்னைத்தானே காட்டி கொடுத்து பிறருடைய பசியை போக்கக்கூடிய தீமண்டத்தை திங்கும் போது நீ மாட்டிக்கொள்வாய் என்றுதான் படைத்த பிரம்மன் எலிக்கு வாழ படைச்சான். கைதட்டலாம். சேச்சிப்பி அந்த குழியை தோன்றதுக்கு சேச்சிப்பி கூட்டு வந்திருக்கணும்ப்பா. இதுக்கு தானே. ஆமா. என்ன நீ இது எந்த வகையில போய் நிக்கும்னே தெரியலையே. நம்புற உண்மையிலே நீ என்ன ஜல்லிக்கட்டுல மாட்டை ஒதுக்குற மாதிரி போ. நீ பெரிய நீ பேசுற பார்த்தா கொலவலி விழுந்து எரிச்சல் வர மாதிரி. என் சொந்த வந்தங்க நான் பேசுறது அந்த கோர்வையா சரியா இருந்ததுனால அப்ப கைதட்டுவாங்க. அப்போ நீதி செத்து போச்சா ஒரு புள்ளி. எலிக்கு வாழை படைச்சான்னா திங்கிறத தின்னுபட்டு போய் பொந்துக்குள்ள ஒளிஞ்சிருக்கும், வாழை மட்டும் தான் காட்டி கொடுக்குமா? ஏன் வாழை உள்ள சுட்டி வைக்காதா? அதுலயும் சொல்றேன், காரியாட்டில் போய் தீமட்டை வாங்கிட்டு வந்தாரா அந்த எடுத்து திண்டு விட்டு உள்ள நுழைஞ்சுக்கிருச்சா, அது வால் நீட்டி இருந்துச்சா, சுடு தண்ணியை காய். ஆமா. ஐயோ அவனை பிடியா. அவன் மேல எனக்கு கோபம் இல்லை சாமி, அவன் மேல எனக்கு கொஞ்சம். வேற யாரு மேல உங்களுக்கு கோவம் வருது? இந்த கைதட்டாம ஏமே காலம் தூதேன் அங்க உட்காந்துருக்காரு. அதுதான் தூதேன்.
ஒன்னு இங்க இருந்து கல்ல கொண்டு எறிஞ்சேன்னா சாமி முட்டை கையோட. ஏய் சரி வாங்க, நீங்க ஏதாவது அந்த விஷயத்தை சொல்லுங்க, உண்மையிலே மக்களுக்கு போய் சேரட்டும். சாமி வேணாம் சாமி. இல்ல நான் எதிர்பார்க்கிறேன் உங்கள்ட்ட இருந்து. அவனுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன் சாமி. சொல்லி கொடுத்துன்னு சொல்ல தெரியல வர அறிவட்டவே. எனக்கு ஏன் ஆண்டே வாழப்பதே அவர் நிக்கிற பகுமானத்தை பாரு. வாடா ஏய் வா. நான் பேசுனது என் சொந்த வந்து ஏத்துக்கிடுச்சு, நான் வந்துட்டேன். நீ பேசுனா புறா சொந்தக்காரங்க ஏத்துக்கிறாங்க பாப்பா. எனக்கு அவங்கெல்லாம் சொந்தக்காரங்களா இருந்து பொழைச்சது போதும். கேட்கறதுக்கு பதில் சொல்லுங்க. நீங்க உண்மையில உங்களை நான் அறிவாளியா மதிச்சு உங்களை அறிவாளியா மதிச்சு ஏத்துக்கிட்டு இந்த இடத்துல நீங்க அதுக்கான பதில நீங்க சொல்லுவீங்கன்னு நான் நம்புறேன். கை தனியா வரப்போகுது. இன்னும் 2 நிமிஷத்துக்குன்னா கை தனியா வந்துடும். நம்ம மாவட்டத்தினுடைய மாடுகள் பூரா காளை மாட்டு கொம்பு இருக்கும். தஞ்சாவூர் முப்போக விளையக்கூடிய பூமி தானே, அங்க அதிகமா உழவு பயன்படுத்துற காளை மாடு தானே, அங்க ஏன் மாட்டு கொம்புல சொல்லுவாப்போம். கை கட்டலாம். கேமரா தூக்குங்கடா, பேப்பர் வாங்கிக்கலாம். திருப்புங்கடா திருப்புங்கடா. ஏய் கேமராவை இங்க எடுத்துருப்புங்க, ஐயா பதில் இங்க இருந்து வரப்போகுது. அபே ஏலே இதுக்கெல்லாம் இவ்வளவு நேரமான. ஏய் வெளியூர்ல சிரிக்கிறாப்பா. ஏய் நீங்க எதுக்குடா வந்த? பதில சொல்லுங்க சாமி. எலிக்கு ஏன் ஆண்டை வாழைப்படுத்த? அவ்வளவுதான். இது சாதாரண ஒரு விஷயத்தை போய். அருமையான கேள்வி உங்க கேள்வி. இந்த கேள்வியை நான் வரவேற்கிறேன். எவ்வளவு நீ ஒன்னதை பொத்துப்பா. எவ்வளவு அருமையான கேள்வி. எலிக்கு என்னை பத்தி புரியுது பாருங்க. படிச்சவன் அப்படி படிச்சவன் ஆண்டை வாழைப்படுத்த. அவ்வளவுதான். தங்கமான கேள்வி. காலையில 5 மணி வரைக்கும் நல்ல கேள்வி இருந்தேன். நான் பரவாயில்லையே, தங்கம்ன்ற வைரம்ன்ற நெல்லுன்ற எப்ப சொல்லுவ? அறிவான கேள்வி கேட்டுக்காரா. பொந்துக்குள்ள போய் நுழைஞ்சுக்கிறோம்னே அந்த மாலை வச்சு அடிச்சு போடுவாங்க. பொந்துக்குள்ள நுழைஞ்சா அது படக்குன்னு தோண்ட முடியாது. சேச்சி கணக்குள்ள பக்கத்துல நிப்பாட்டிக்கிறோம்னா அந்த பொந்துக்குள்ளதான் போச்சுண்டாளா. அந்த பையன் காமிச்சானா உடனே அவங்க தரங்க தூக்கிட்டு வந்து அப்படி புதக்குன்னு குத்தி கொண்டுட்டாங்களாம். அதுக்கு இல்ல அந்த கேள்வி, அவர் கேட்ட கேள்விக்கு அது இல்லடா பதிலு. புரிஞ்சுக்கிறேன் பாருங்க. படிச்சவன் மூத்தவன் கேட்டான்னு தெரிஞ்சுக்க. எலிக்கு ஏன் ஆண்டவே வாழைப்படைச்சிருக்க, இதுதான் கேள்வி. ஆமா. எலி செத்த அன்னைக்கு தூக்கி கொண்டு போய் போடுறதுதான் ஆண்டை வாழை படைச்சேன். இது நம்புற மாதிரி அது என்ன இது என்ன இப்ப கை தட்டுனா இதுதான் உண்மை. என்னைக்காவது எலி செத்த போதும் செத்த எலிய யாராவது காலை பிடிச்சி தூக்கி போட்டிருக்காங்களா, இல்ல காதை பிடிச்சி தூக்கி போட்டிருக்காங்களா, இல்ல வாயை பிடிச்சி தூக்கி அப்படி வாழை பிடிச்சி அதுல என்ன இருக்குன்னு தெரியல. அந்த வாழை பிடிச்சி அப்படி தூக்கி போடுவாங்க. கேள்வி கேட்க மாட்டேன் இனிமேல். இந்த ரெண்டு பேல்ட்டையும் இந்த மேடையில் எந்த மேடையில கேள்வி வைக்கிற மாதிரி இல்லை. நான் இல்லை இது எல்லாமே அப்படித்தான் இருக்கும் போல. அடுத்தபடியாக இருக்கிற ஆளுங்க உள்ளே ஆளோட சோன் சத்தம். ஐயா போதுமையா, இதுவரை நான் கேட்ட கேள்விக்கு நீங்க கொடுத்த பதில் இல்லை. ஆளோட சோன் ஒரு சத்தம். மறுபடியும் நீரை பிடிச்சிட்டு செக் பண்ணுவோம். சோ என்று சத்தம் எழுப்பியது. அதற்கு காரணம் தங்கச்சி வள்ளி, இன்னொன்று எங்க ஆளு. 2 பேருக்கு ஒரு ஆளு. இது லேட்டு கம்மி, 230 ரூபா. அந்த பெண்மக்களை அழைத்து வாருங்கள், அவர்களுக்கு நான் ஆசீர்வாதத்தை தர வேண்டும். அறிவு கூர்மையா இருக்கீங்க, 2 பேத்துக்கு ஒரு ஆளுன்றீங்களே. ஒரே அடுப்புல குழம்பு வைக்கிறோம், சோறு ஆக்குறோம். என்ன சாமி மாதிரி தெரியல, அப்படியே உழப்புறேன்னா தெரியலன்னு ஏன்னு அழைத்து வாருங்கன்னு இந்த விரல்ல எப்படின்றாரு. அழைத்து வாருங்கள் என்றா இப்பத்தே நம்மளுக்கு நல்ல உத்தியோகம் கொடுத்திருக்கிறார். கூட்டியாந்து விடுங்கடான்றார். ஏலே தோப்பூருக்கு இங்கிட்டு அங்கிட்டு வண்டி போகாதுடா காலையில. அதுக்கு காலையில போகும், இப்பதே போகாது. நான் வாங்கின பேர்லாம் போச்சு. சரியா லூசு பேரா இருப்பவருக்கு ஏன் பேர் போகுது? இன்னும் பேர் கூடும்டா. இப்ப என்ன கூட்டம், இளைஞர்கள் கூட்டிடுவேன். அப்புறம் காரியாட்டி முக்கரோட மறந்தவனி எம்கேஆர் ஆபீஸுக்கே ஓம் பேர் வைக்க போற எம்கேஆர் ஆபீஸ். அண்ணே தம்பிக்கு ஒரு வேலை போட்டு உடனே. நீ தாண்டா டோக்கன் கொடுக்குறவ. அவன் டீ வாங்கிட்டு வரணும். அவர் டீ வாங்கிட்டு வருவாரு. அவங்க கேமராமேன் யாரு வர்றா யாரு போறா தங்க மாட்டீங்களா? அதுல இருந்து களவு போயிட முடியாட்டா. நீ மாலை ஓட்டுக்கிட்டு கப்ளிங்ல நோங்குற. கப்ளிங் எப்படி பிரிப்ப? இளைஞர்லாம் வந்துட்டாங்கன்னா இளைஞர்களுக்கு சின்ன கப்ளிங்க, இந்த அப்படியாளுங்களுக்கு பெரிய கப்ளிங்க. லோலப்புல லோல ஓத தொருக முடியாம திரியட்டு 15 தின்ன கப்ளிங் படம் மட்டும் காமிச்சுக்கிறேன். பணத்தை அள்ளி ஊத்துக்கலாம்.
இந்த ஒரு வேலை தான் பார்க்கல. காரியாட்டி முக்குரோல நின்றுக்கிட்டா டீ குடிச்ச முடியல. ஆனா அப்ப எல்லாம் பார்த்தா ஐயோ எனக்கு மரியாதை நினைச்சு பார்த்தா ஐயோ ஆண்டவா பணத்தை ஆனா எப்படி ஒண்ணு கமிச்சு அடிச்சிருவேன். ஆமா ஆளு வந்து வருது அவங்கள கேமரா கட் பண்ண சொல்லிடுவேன். ஒரு 10 பேரை குறைச்சிரு கண்ணே விளையமா. ஒரு நாளும் பிரியாத எப்பிரவே இன்று தோமடா 2 பேரும் அண்ணா காட வேட்டைக்கு சென்றிட்டால அண்ணா கை ஓட்டு செல்வோமடா. எந்த அண்ணன் தம்பி மடுவுல வாய்